ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இன்றைக்கி என்ன படம் ரிவ்யூ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தில் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. விக்னேஷ் சிவன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு, அப்புறம் கிருத்தி, யோகி பாபு, எஸ்.ஜே. சூர்யா நிறைய பேர் இந்த படத்தில் வந்து வச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, வர்த்தா வார்த்தையில ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு பல வருஷம் கழிச்சு ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு விக்னேஷ் சிவன். இதில் வந்து நல்லா ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி, விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கிற மாதிரி கேட்டோம். இந்த ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில், தாய்லாண்டில், சிங்கப்பூரில் எங்கேயோ எடுத்துருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. பட் அது கூட சேர்ந்து விஎஃப்எக்ஸும் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் எப்படி இருக்கும், ஒரு நான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஃபியூச்சரில் போனால் எப்படி இருக்கும் டெக்னாலஜிலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. இது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரதீப் ரங்கநாதன் அவர் அப்பா வந்து சீமான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். ஒரு சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக்காக ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு இது மாதிரி ஒரு அகாடமி மாதிரி வச்சுருக்காரு. ஆர்கானிக் லைஃப் ஸ்டைலில் எப்படி இருக்கணும், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்து ஒரு அந்த அகாடமிக்குள்ளே வந்தால் ஒரு ஃபோன் கேன் எதுவுமே, எந்த ஒரு எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் ஆர்கானிக்காக எப்படி வாழ்கிறது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி நடத்திட்டு இருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயின் மேலே வந்து ஒரு லவ் வந்துடுது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த கம்பெனியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வந்து ஒரு கிரியேட் பண்ணுறாரு. அந்த ஃபோன் மூலிமா அந்த கையில் ஒரு ரிங்கு மாட்டுவாங்க. அந்த ரிங்கு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க லவ்வர் என்ன பண்ணுறாங்க, என்ன டே டு டே லைஃப் ஸ்டைல் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்களுக்கு ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் இருக்கும். அதில் அதாவது அவங்க மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து ட்ராக் பண்ணி அது வந்து ஒரு பெர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுக்கும். இதனால் வந்து பிரதீப் ரங்கநாதன் ஒரு லவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை வந்து வச்சு பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் ஹீரோயின் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து பிரேக்கப் பண்ணுறாங்க. இந்த ஆப் வந்து ஒரு ஃபேக்கு. இந்த ஆப் வந்து லவ்வை வந்து டிசைட் பண்ணக்கூடாது. ஒரு லவ்ன்றது ஒரு உள்ளேருந்து வர விஷயம், ஒரு ஃபீலான ஒரு விஷயம். இது எப்படி ஒரு ஆப்பால் வந்து டிசைட் பண்ண முடியும், அது எப்படி வந்து நம்ம அந்த லவ்வுக்கு வந்து மார்க் கொடுக்கலாம், அந்த லவ் ட்ரூவா இது ட்ரூ இல்லையான்றது அந்த ஆப் எப்படி டிசைட் பண்ணும் அப்படின்றத பிரதீப் ரங்கநாதன் வந்து அந்த ஆப்பை வந்து இது வந்து உலகத்தை எல்லாத்துக்குமே நான் புரிய வைக்கிறேன் இது அப்படின்னு சொல்லி எஸ்.ஜே. சூர்யா கூட வந்து சேலஞ்ச் பண்ணி கடைசியில் அந்த ஆப்பை வந்து அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ண வச்சு காதலில் ஜெயிச்சாரா அப்படின்றத மாதிரி தான் ஸ்டோரி போகும். இந்த படம் வந்து நல்லா ஒரு டைம் பாஸ்ன்னு சொல்லலாம். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யோகி பாபு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, சீமான் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். வழக்கமான ஒரு படம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அட்வான்ஸ் விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணி ஓரளவு நல்லா வந்து படம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம். ஸ்டோரி வந்து இப்போ ஒரு பழைய ஸ்டோரி தான், பெருசாக புது ஸ்டோரியில். பட் ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுத்து இப்போ ஆஸ் யூஷுவல் விக்னேஷ் சிவன் படம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு ஒன் டைம் வந்து போய் ஃபேமிலியோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சாங்ஸ், அனிருத் சாங்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஃபன் பிடிக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றவங்க அந்த படம் தாராளமாக ஒரு ஒன் டைம் வந்து போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பர்சனலாக எனக்கு பார்க்கும்போது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம், என்டர்டைன்மெண்ட் நல்லாயிருக்கு. ஒரு புதுசாக வந்து ஒரு விக்னேஷ் சிவன் வந்து புதுசாக ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே, ஸ்டோரி பழசாக இருந்தாலும் ஓகே, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து படத்தை வந்து சொல்லலாம். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.5 அவுட் ஆஃப் 5. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.